முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய சங்கியாக விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், செயல்படுவார். அப்படி அவர் எங்களுக்கு செயல்படவில்லை. விஜய் பார்த்துட்டு இருக்கான் சார், போராட்டத்தில் பப்ளிக்காக பண்ணிட போறாங்க. சரி, ரைட்டு, அதான் நான் பயந்துட்டேன். சரி, ஓகே. நாங்க இப்ப இருங்க, நான் சப்ஜெக்டே நான் சொல்ல வரதுக்குள்ள நீங்க முந்திரிங்க பாருங்க, பேச விடுங்க. இப்படிதான் எங்களை பேச விடாம பொய்யாசனை எப்படி சார் நம்ம சார் அதாவது உண்மையா சொன்னா கேட்கலாம் சார். ஜனங்க சொல்றதுல நீங்க நான் பொய்யா சொல்றதா இல்லையானே 400 சீட்டு முடிவு பண்ண போகுது. இப்ப இது ஆட்சிக்கு நாங்க வந்த உடனே இம்மீடியட்டா திரும்ப வரீங்களா? அப்படி முறையாக இல்ல, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். எப்படி சார் இப்படி, அதாவது கூச்சமெல்லாம் போய் சொல்றீங்க? ஊடகவியலாளர்கள் உங்களுக்கு எப்போதுமே இப்படிதான் அந்த குறுகிய பார்வை தான் இருக்குமா? 2045 வரைக்கும் நாங்க தான் எழுதி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அன்கான்சியஸ்ல இருக்கு காங்கிரஸ். ஏற்கனவே இந்தியா கூட்டல இன்னும் ஒன்று போயிடுச்சு, டி ஒன்று போயிடுச்சு, ஏ ஒன்று போயிடுச்சு. இப்போ என்னன்னா ஒரு திஷ்டியா நியூமராலஜி பிரகாரம் பார்த்தோம். இதுல இக்கு போட்டு ஒரு புள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு நாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ஆரம்பத்திலே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வெற்றி கழகத்து மத்தியில இக்கு வரணும். சரி, அப்ப இக்கு வராம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் புஷி ஆனது என்ன பண்ணாரு அவருக்கு தெரியாதா? அவர் படிக்கலையா? நாங்க வச்சங்க இக்கு. இந்த உலகத்திலே யாருமே செய்யாத சாதனை செஞ்சவர் வீர சாவர்கர். அந்த ஜெயில இருந்து புல்புல் தாரா பறவை வர வச்சு பறந்து போயிருக்காரு. முருகர் பண்ண சாதனையை பண்ணிருக்காரு. படம் இருக்குங்க, ஆதாரம் வச்சு எல்லாம் டிசைன்ல இருக்கு. கண்ணீர் போகொண்டு வீசலாம். இப்ப நாங்க அதெல்லாம் வீசுறது இல்ல, ஃபுல்லா ட்ரோன் தான். அதான் ட்ரோன்ல தான் வீசுறீங்க. நாங்க டெவலப் ஆயிருக்கோம். ஆனா எங்களுக்கு என்னன்னா நீங்க எதுக்கு தேவையில்லாம இங்க வர்றீங்க? உங்க வீட்டுல உட்காந்து போராடுங்க, உங்க மாநிலத்தில் உட்காந்து போராடுங்க. நீங்க டெல்லிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நாங்கள் சிவபக்தர்கள் என்ன சொன்னோம்னா, மோடிஜி நீங்கள் ராமர் கோயிலை குறைந்தீங்கன்னா எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் தென் மாநிலங்களில் எங்கேயாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி இதை விட பெருசாக சிவன் கோயிலை கட்டுங்க. 1500 கூட தான் கோட்டு இருக்குது. மோடி போடுற கோட்டு மாதிரியே வாங்க சரணா சொல்ல வாங்கி தரேன் 3500 பாருங்க போட்டிருந்தாங்க பாருங்க. ஜூடாத்தில் டிஷர்ட் 24 லட்ச ரூபா வந்துருச்சு டிஷர்ட். அது மட்டும் எப்படி முடியும் சாத்தியம்? அப்ப அவர் போட்டிருந்தா சரி. நீங்க மக்கள் வரி மட்டத்துல செலவு எந்த மக்கள் மட்டத்துல போட்டாங்க? அது ஒரு மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் பர் மந்த் 350 ஒன்லி. உங்களுக்கு என்ன தெரியும்? எத்தனை புத்தகம் படிச்சிருக்கீங்க? நானே மினி பண்ண ஒரு 30 புத்தகம் தான் படிச்சிருப்பேன் என் வாழ்க்கையில. பள்ளிக்கூடத்து புக்கே 20,000 புத்தகம். அம்பேத்கரே ஓவர்டேக் பண்ணி போயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி சொல்லும் போது அப்ப நம்ம கேட்கத்தானே வேண்டியிருக்கு. 20,000 புக்ஸ் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. காந்தியை கொண்டாரா இல்லையா? நல்ல மனிதர் கொண்டது புரட்சியா? நல்ல மனிதர் நீங்க சொல்லலாம் சார். ஒரு சிலர் பார்வைக்கு அது தவறா தெரியும், ஒரு சிலருக்கு நல்லது தெரியும். ஆனா அவர் உண்மையிலேயே ஏழத்தையின் மகன் தான். அவர் பேர்ல ஒரு சொத்து கிடையாது. அவருக்குன்னு எந்த வங்கி கணக்கும் கிடையாது. உலக தலைவரா போயிட்டு காமராஜர் போயிடாதீங்க சார். பிற்காலங்களில் பாப்பீங்க. இப்ப நான் சொல்றது என்ன நீங்க பொய்ன்னு நினைக்கலாம். பாஜகக்காரன் பொய் சொல்றான்னு. பாஜகக்காரன் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டான். நம்மளை போய் கேளுங்க. இப்ப நீங்க உங்க பேர் ஆண்டனி தானே சார்? நீங்க முருகங்களுக்கு வருவீங்களா சார்? இல்ல வருவோம். முருகங்களுக்கு வருவீங்க. உங்களுடைய சித்தாந்தத்தை மாத்துவீங்களா? ராமர் ஈவிஎம் இது எங்களை காப்போம். எழுதி வச்சுக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழையசோறு.com பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி. For franchisee call 8124845555. தேர்ட் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழக பிஜேபி முன்னாள் மாநில நிர்வாகி திரு அண்ணாதுரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆண்டனி. நலமா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வர்றாங்க. அந்த போராட்டத்தை நீங்க செவிசாய்க்காமல் துணை ராணுவ படையை நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு தேச விரோதிகள் மாதிரி நீங்க அடக்குமுறையை கையாண்டுருக்கீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ தான் எங்களுடைய ராமர் கோயிலெலாம் திறந்து ராமராஜ்யம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை சீர்குலைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்தியா கூட்டணி ஒரு திட்டமிட்ட சதியை கொடுக்குறாங்க. இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் விவசாயிகளுக்கு பாரத பிரதமர் அவர்கள் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு. விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 12,000 ரூபா கொடுக்குறாங்க. எதுக்கு? உறவாங்க போதுமா? அது அவங்க என்ன வேணாலும் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் கொடுக்குறோம்ல 12,000 ரூபா. அதை தாண்டி நிறைய நல்ல திட்டங்கள், மானியத்தில் உரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை எங்கள் பாரத பிரதமர் அவர்கள் கொடுக்குறாங்க. இது முழுக்க முழுக்க காலிஸ்தான் தீவிரவாதிகளுடைய கட்டமைப்பில் ஏற்படுத்தப்பட்டு பின்புலத்திலிருந்து இயக்கி விவசாயிகள் போர்வையில் வந்த இந்த கும்பல், தீவிரவாத கும்பல் இந்த நாட்டை சேதப்படுத்தணும், இந்த நாட்டை பிளக்கணும், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதை உடைக்கணும், சின்ன பின்னமாக்கணும், மற்ற நாடுகளில் இந்தியாவினுடைய பெயரை பாரத்துங்கிற பெயரை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கூடிய தீய சக்திகள் தான் அவர்கள். இல்லை, கடந்த தேர்தலில் நீங்கள் என்ன சொன்னீங்க?
நாங்கள் ஆட்சிக்கு மீண்டும் வந்த பிறகு விவசாயிகளுடைய கோரிக்கை இல்ல நிறைவேற்றப்படும் சொல்லி தானே வந்தீங்க. அப்ப வந்தவங்க விவசாயிகள். இப்ப வந்து எப்படி தீவிரவாதிகள் சமூக என்ன அர்த்தம்? இல்ல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, பாரத பிரதமர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்ப வந்தவங்க விவசாயிங்க. அதுலயும் நிறைய பேர் ஊடுருவி இருந்தாங்க, அந்த ஊடகங்களோட வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. ஆனா இப்ப வந்திருக்கவங்க முழுக்க முழுக்க விவசாயிகள் போர்வையில் வந்த தீவிரவாதிகளை தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு வர்றாரு மோடிஜி அவர்கள். ஏன்னா 500 ஆண்டுகள் கனவு, ராமருடைய கோயில் கட்டணுங்கிறது 500 ஆண்டுகள் கனவை நிறைவேற்றி மக்கள் வந்து மிக மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை இதை வந்து எதிர்க்கட்சிகள் ஜீரணிக்க முடியாம திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த விவசாயிகள் போராட்டம். இது விவசாயிகள் போராட்டம் மட்டும் இல்லை, இது வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய பின்புலத்தில் ஒரு சதி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் கட்டமைக்கல சார். இதுல என்ன சதி இருக்கு? இந்த கோரிக்கை நிறைவேற்ற உற்பத்தி பொருளுக்கு ஒரு ஆதார விலை. நீங்க போன வருஷம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்க இடையில பட்ட எலெக்ஷன் ஒரு டைம்ல வரணும். அடுத்த வருஷம் வாங்க, அடுத்த வருஷம் மோடிஜி பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த வருஷமே மோடிஜி பதவி இல்ல. இப்ப நீங்களே கடந்த முறை தேர்தல் வாக்குறுதி கொடுத்த மாதிரி இப்ப இந்த முறையும் கொடுப்பீங்க. நாங்கள் மீண்டும் 3ஆம் முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகள் கோரிக்கைகளை நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல நாங்க எத்தனை முறை ஏமாத்திருக்கீங்க விவசாயிகளின் துய துடைக்க தான் நாங்க இருக்கோம், கண்டிப்பா செய்யத்தான் போறோம். என்னன்னா இல்ல துய துடைக்குன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணீர் போக கொண்டு விசுறது, அந்த ஒரு ராட்சச பள்ளம் தேசத்தினுடைய இதயமாக கருதக்கூடிய டெல்லியில ஏற்கனவே அங்க வந்து நிறைய டெல்லியில வந்து பொல்யூஷன் பிரச்சனை நிறைய இருக்கு. ஏற்கனவே முக்கியமான உலகத்தில் வந்து போகக்கூடிய இடம், நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தலைவர்கள் எல்லாமே அந்த இடத்துல தான் வந்து இருக்க போற இடம், பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவங்க வந்து நான் டிராக்டரோட ஒரு 5000 டிராக்டர் உள்ள கொண்டு வந்தா என்ன ஆகும் அந்த மாநிலம், அந்த பர்டிகுலர் ஏரியா என்ன ஆகும்? அதுதான் நாங்க என்ன பண்ணோம், ஆணி சவறு எல்லாம் வச்சு கட்டி நிப்பாட்டி வச்சிருக்கோம். கண்ணீர் போக கொண்டு வீசலாம். இப்போ நாங்கள் அதெல்லாம் வீசுறது இல்லை, ஃபுல்லாக ட்ரோன் தான். அதான் ட்ரோனில் தான் வீசுறீங்க. நாங்கள் டெவலப் ஆகிருக்கோம். ஆனால் என்னென்னா எங்களுக்கு என்னென்னா நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வர்றீங்க? உங்கள் வீட்டில் உட்காந்து போராடுங்க, உங்கள் மாநிலத்தில் உட்காந்து போராடுங்க. நீங்கள் டெல்லிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? டெல்லி மோடிஜின் கோட்டை. அங்கே வந்து நீங்கள் இது வந்து கெஜ்ரிவால் போன்றவங்களாம் அதான் இந்தியா கூட்டணி சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு எங்களை தனித்தானே போட்டிக்கிறாரு. அது அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் கூடும்போது எல்லாரும் ஒன்னா தானே கூடுனீங்க, எல்லாம் சேர்ந்து தானே பேர் வச்சிங்க இந்தியா கூட்டணி. அதனால தான் நாங்கள் பாரத்னு மாத்திரம். அப்ப நீங்களே திட்டமிட்டு இந்த சதியை வந்து கொடுக்கும்போது நாங்கள் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துறோம். தேவை உள்ள வந்து ஒரு நாடாளுமன்றம் இருக்குது, ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் உலக நாட்டுக்கு வந்து போகக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து போகக்கூடிய ஒரு இடத்த வந்து நீங்க வந்து சின்னாபின்னமாக்க நினைக்கிறதுங்கிறது என்ன? இது ஒரு மறைமுகமான போர் இல்லையா? இது எவ்வளவு பெரிய இந்த போரை ஏற்படுத்தும். இந்த போரை நடத்துற விவசாயிகள் தான் நடத்துறாங்களா? இல்லங்க, விவசாயிகளே அவங்க இல்லைன்னு சொல்றோம். அவங்க விவசாயிகளே கிடையாது. வேற யார் அவங்க? அதான் சொன்னேன், காலிஸ்தான் தீவிரவாதிகள் பஞ்சாப்ல இருந்து ஊடுருவி அவர்கள் மூலமாக பாகிஸ்தான் தீவிரவாத பின்புலத்துல இவங்க ஏதோ ஒரு தீவிரவாத சதி செயலை செய்யறதுக்காக இந்த ஆட்சியை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக எங்க மோடிஜி ஆட்சியை வந்து இந்த உலக அரங்கில தலைகுனிய வைக்கணுங்கிற ஒரு தீய எண்ணத்துல கூடப்பட்ட கூட்டம் தான் இது. இது விவசாயிகளுடைய கூட்டம் இல்லை. ஏன் தமிழ்நாட்டில இருந்து போக வேண்டிய விவசாயிகள் இங்க விவசாயம் இல்லையா? இல்ல இப்ப ஆரம்பிச்சாங்களே. எங்க ஆரம்பிச்சாங்க? எங்க சார் ட்ரெயின்ல போனா ட்ரெயின்ல பாதியோட லாக் பண்றீங்க. ட்ரெயின்லாம் நிப்பாட்ட முடியாது. எப்படி நிப்பாட்ட முடியும்? இப்ப இங்க தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் பெரும்பாலான விவசாயிகள் யாராவது கொஞ்சம் பேர் அங்கே போயிருக்கலாம்ல, ஏன் போகல? மற்ற மாநிலங்கள்லாம் ஏன் போகல? குறிப்பா பஞ்சாப் அந்த குறிப்பிட்ட 2 மாநிலம் மட்டும் ஏன் போறாங்க? ஏன்னா முழுக்க இவங்களுடைய கண்ட்ரோல் அவங்க இருக்கிறாங்க, அதனால போறாங்க. இது மத்திய உளவுத்துறை இதெல்லாம் பார்த்து தான் அவங்க சரியான அங்கீகாரம் கொடுக்கல. ஏன்னா உண்மையான விவசாயிகள் போராடி தான் நிச்சயமா எங்களுடைய பாரத பிரதமர் அவர்கள் செவி சாய்த்திருப்பார். இல்ல கடந்த முறை விவசாயிகளை போராட்டும் போது நீங்க என்ன சொன்னீங்க? நாங்கள் கொண்டு வந்த விவசாயிகள் சட்டம் வந்து மக்களுக்கு எங்களால புரிய வைக்க முடியல சொன்னீங்களா? ஆமா, அதுக்கப்புறம் தான் புரிய வச்சோம். அப்புறம் பின்வாங்க நீங்க பின்வாங்கல, புரிய வச்சோம். என்ன புரிய வச்சீங்க? நீங்க கேக்குற கோரிக்கை நிறைவேற்றணும் நாங்க சொன்னோம். ஆமா, இப்ப ஏன் நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க? ஏங்க 2 மாசம் பொறுத்திருக்க வேண்டியது. நீங்க இந்த எலெக்ஷனை வந்து சீர்குலைக்கிறதுக்கு நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து தவறான திரும்பவும் அதே பொய்யான வாக்குறுதி நீங்க கொடுப்பீங்க. நாங்க கொடுத்த வாக்குறுதி உண்மைதான். கொஞ்சம் போக்குவரத்தா இருந்துட்டோம். ஊபியில அந்த கோயில் கட்டுற பிரச்சனை அது ஃபுல்லா இருந்து நல்லபடியா அதை சிலையை திறந்து வச்சு கோயிலை கட்டி முடிச்சு மிகப்பெரிய உலக அரங்கிலேயே இந்தியா திரும்பி பார்க்கக்கூடிய பாரத தேசத்தை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மோடி செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு வெளிநாடுகளோட கோயில் கட்டியிருக்காங்க. அங்கே கூட ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ராமர் கோயில்கள் எல்லாம் அர்ச்சனை நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவை கொண்டு போனதை வந்து சீர்குலைக்கிறதுக்காக இவங்க திட்டமிட்டு தீவிரவாதிகளை உள்ள அனுப்புவாங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? சார், 2வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்று இதான் மக்களுக்கு நல்லது பண்ணீங்கன்னு பார்த்தா இது மாதிரி கோயில் குளமா கட்டிட்டு இருந்தா, அதாவது இந்தியாவில வந்து பல்வேறு மதங்கள் இருக்கு, அதை தாண்டி நீங்க ராமர் மட்டும் தூக்கி ஊடகவியலாளர்கள் உங்களுக்கு எப்போதுமே இப்படிதான் அந்த குறுகிய பார்வை தான் இருக்குமா? நேற்று அண்ணாமலை ஒரு வார்த்தை சொன்னார், ஞாபகம் இருக்கா? தலைவர்னா அப்படி இருக்கணுங்க. இங்க என்ன சொன்னாரு சொல்றேன் இருங்க, டக்குன்னு கேட்டா இங்க இருந்து 5 கோடி பேர் கோயிலுக்கு போனா எத்தனை 4 லட்சம் கோடி வருமானம் ஊபிக்கு வருது ஒரு கோயிலால. இல்ல அதனால இந்தியாவுக்கு என்ன இருங்க, அந்த மாநிலத்துக்கு வருமானம் வருதுல்ல, அந்த மாதிரி இங்கே ஒன்று கட்டுவோம். அங்கேருந்து 5 லட்சம் கோடியை பேர் இங்கே வர வைப்போம். இங்கே ஒரு 4 லட்சம் கோடி வருமானம் வரும். 5 கோடி பேர் அங்கே போனாங்கன்னா 4 லட்சம் கோடி வருமானம் ஊபிக்கு வருது.
தமிழக பட்ஜெட்டே மொத்தமே 3 லட்சம் கோடி தான். அப்ப கோயில் கட்டுறது வந்து நீங்க வருமானம் தான் கட்டுறீங்களா? வருமானம் இல்ல, இதன் மூலமா பொருளாதாரம் உயருது இல்ல. எவ்வளவு டிரான்ஸ்போர்டேஷன் நடக்குது, எவ்வளவு இல்ல இதுல என்ன சார் உயருது? சார் உணவுல இருந்து பணம் ஃபுல்லா கோயிலுக்கு போகுது, அது ஒரு ஃபண்டா போகுது. கோயிலுக்கு மட்டும், கோயில் உண்டியல்ல உள்ளது நான் சொல்ல. இதன் மூலமா பரவலா எல்லா மக்களுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு போகும். அதே மாதிரி இந்த ஸ்டேட்டுக்கு இப்போ ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க, நார்த்ல இருந்து தான் வர்றாங்க, அதெல்லாம் இங்கே நேரடியாக கோயில் உண்டியல்ல போகிறதான் HRLCக்கு போகும். மீதி எல்லாம் அங்கே உள்ள கடைகள், தின்பண்டங்கள், உணவுப் பொருட்கள், எல்லா போக்குவரத்து வாங்க, இதெல்லாம் வந்து எல்லாம் பொருளாதார கட்டமைப்பு தானே வருது. அதனால நாங்கள் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக பார்க்குறோம். அப்போ ஒரு கோயில் கட்டும் போது, ஒரு உலகளாவிய லெவலில் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கோயில் கட்டும் போது இந்த இந்தியாவினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு GDP பாருங்க, இப்போ அடுத்த ஆண்டுலாம் பாருங்க, பெரிய லெவலில் உயரும். சொல்லியிருக்காரு சுப்பிரமணிய சாமி, சொல்லியிருக்காரு அவரை விட 1974 நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு எதுக்கு அவர் எல்லாம் 74 நோக்கி? இல்ல நீங்க சொன்னீங்களே ஜிடிபி அதிகமாக உயர்ந்திருக்கு. அவர் பிறந்த வருஷத்தை சொல்லியிருப்பாருங்க. இந்த ஜிடிபி நிச்சயமாக இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் உயர்ந்து நீங்க பார்க்க தான் போறீங்க. அதே மாதிரி இப்போ நாங்கெல்லாம் கோரிக்கை வச்சோம். இப்போ நாங்கள் சிவபக்தர்கள் என்ன சொன்னோம்னா, மோடிஜி நீங்கள் வந்து ராமர் கோயிலை குறைந்தீங்கனால எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் தென் மாநிலங்களில் எங்கேயாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி இதை விட பெருசா சிவன் கோயிலை கட்டுங்க. அண்ணாமலை மூலமா நாங்கள் கோரிக்கை விட சொல்லியிருக்கோம். சிவன் கோயில் ஒன்று பெருசா கட்டுங்க. அங்கிருந்து 5 லட்சம். அவர் ராமராஜ் என்ன பண்றாரு? எப்படி சிவன்ராஜ் இந்த பக்கத்தை பிரிச்சு விட்டுருவாங்க கொஞ்ச நாள்ல. இந்த பக்கம் சிவராஜ், அந்த பக்கம் ராமராஜ்னு போயிடும். கேளுங்க, முதல்ல பேச விடுங்க தோழர். அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய சிவன் கோயிலை கட்டி எழுப்பி இந்த பக்கம் நம்ம தென் மாநிலத்தில் இங்கிருந்து 5 கோடி பேர் ராமரை பார்க்க போனால் அங்கிருந்து 10 கோடி பேர் இங்கே வரும்போது அப்போ 8000 கோடி இந்த மாநிலத்துக்கு இன்கம் வரும். அதற்கான திட்டங்களை தான் இப்போ அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சு தீட்டு பெரிய லெவலில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் வந்து அண்ணாமலைட்ட கேளுங்க. நீங்கள் 20,000 புத்தகம் படித்தவர், அவரை கேளுங்க. உங்களுக்கு என்ன தெரியும், எத்தனாயிரம் புத்தகம் படிச்சிருக்கீங்க? நானே மிஞ்சி போனால் ஒரு 30 புத்தகம் தான் படிச்சிருப்பேன் என் வாழ்க்கையில், பள்ளிக்கூடத்து புக்கே. 20,000 புத்தகம். அம்பேத்கரையே ஓவர்டேக் பண்ணி போயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி சொல்லும் போது அப்போ நம்ம கேட்க தானே வேண்டியிருக்கு. நாங்களாம் அப்படி தான் கேட்குறோம். 20,000 புக்ஸ் படிச்சிருக்காரு அவர் லைஃப்ல இது வரைக்கும். இதுக்கப்புறம் இன்னும் எத்தனாயிரம் புக்கு படிக்கிறாரோ. இப்போ இங்கிருந்து எங்கேயாவது ஒரு ஊருக்கு போறாருன்னா புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்காரம்மா. தூங்கும் போதெல்லாம் தலைவாணி வேணா புத்தகமே வாங்கினான்ற அந்த ரேஞ்சுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவாளியும் படிப்பாளியும் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களை பார்த்து இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களே, இது நீங்க வந்து சதியோட கேட்குறீங்களா? உங்களோட திட்டம் என்ன? வெறும் கோயில் மூலமா கோயிலும் திட்டமா? கோயிலும் எங்களுடைய திட்டங்களில் ஒன்றுதான். கோயில் என்பது நாங்கள் வரலாற்றை வந்து மறைக்கப்பட்டது, முகலாயர் படையெடுப்பு, இதெல்லாம் தாண்டி ஒரு 500 ஆண்டுகளினுடைய கனவை நிறைவேற்றினது வந்து இது திட்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் அரசு செஞ்சுச்சா? காங்கிரஸ் மதச்சார்பன்மையோட செயல்பட்டாங்க. என்ன எங்க மதச்சார்பு? இது மாதிரி இந்துக்களை மட்டும் தூக்கி பிடிச்சாங்க. ராமர் கோயில எல்லாரும் அரவணைச்சாங்க. ராமர் கோயில் வந்து மசூதி இடிக்கும் போதும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சியில இருந்து எடுக்கப்பட்ட ஊற்று தான் இன்னைக்கு அருவியா வந்து நிக்குது. இல்ல சார், காங்கிரஸ் ஆட்சியில நீங்க பண்ணது அதானே? என்ன பண்ண ஒரு இஸ்லாமிய மதத்தை வந்து அங்கேயே தூக்கி. சரி, இன்னைக்கு வந்து இந்து மதம் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது மத்தியில் ஆட்சியில் இருந்தது யார்? காங்கிரஸ். அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஏன் தடுக்கல? அப்ப நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்கள் ஏமாத்துவீங்களா? உண்மையாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட கலவரம் சார். இருக்கட்டும் சார், திட்டமிட்டு கொடுப்பது. உளவுத்துறை என்ன பண்ணிச்சு, மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு, பிரதமர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ல. அப்ப அவங்களுக்கே தெரியுது இங்க உண்மையிலேயே ஒரு ராமர் பிறந்த இடம், ராமர் இங்கே தான் பிறந்திருக்காருன்னு தெரியுது. ஏதோ தடயம் இருந்திருக்கு, பிறந்ததுக்கான தடயம். இல்லை நீங்களே கொண்டு வச்சுட்டு அப்புறம் நீங்களே ஒரு தடயம் இருக்கு. அது வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சு அதன் மூலமாக அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அது கட்டப்பட்டு சொல்லி நாங்களே எடுத்தங்கவுத்தெல்லாம் செய்யலை. ஒரு விஷயம் இருக்குது, அது ஆதாரப்பூர்வமாக அதுக்கான டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்து இது உண்மைதான் சொல்லி நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் கட்டமைக்கப்பட்டு நீங்கள் இவ்வளோ உலகம் முழுவதும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த நிகழ்வை கொண்டு வந்தார். அப்போ இதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க? இந்த மாதிரி வரலாற்று சின்னங்கள் அளிக்கப்பட்டது இந்தியா முழுவதும் இருக்கு. இப்போ நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ நாங்கள் எத்தனை மசூதி எத்தனை சர்ச்செலாம் நாங்கள் சொல்லலாம் முடியாது. மணிப்பூர் இஷ்யூ வேற, அது வந்து வேற டிபார்ட்மெண்ட், அதை நான் அப்புறம் சொல்றேன். இந்த பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வரலாற்றை திருப்பி வந்து கொடுத்து எங்களுடைய வரலாற்றினுடைய பக்கத்தை மறைச்சதனுடைய விளைவு அடுத்த ஆட்சியில் என்ன வரலாறு சார்? பிஜேபி என்ன வரலாறு சொல்லுங்க. சொல்றேன், அதான் பேசிக்கலாம். வரலாறு தானே. நீங்க சுதந்திர போராட்டத்துல காந்திஜி முக்கியமே இல்லைன்னு சொல்றீங்க, இதெல்லாம் ஒரு வரலாறா? சுதந்திர போராட்டத்துல கோட்ஸை தூக்கி பிடிக்கிற இதெல்லாம் ஒரு வரலாறா? கோட்ஸை நாங்கள் தூக்கி பிடிக்க தான் செய்யணும். ஏன் அவர் தான் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. என்ன புரட்சி ஏற்படுத்தினாரு? காந்தியை கொண்டாட காலில் விழுந்தது புரட்சியா? காந்தியை கொண்டாட இல்லையா? ஒரு நல்ல மனிதர் கொண்டது வந்து புரட்சியா? நல்ல மனிதர் நீங்க சொல்லலாம் சார். ஒரு சிலர் பார்வைக்கு அது தவறா தெரியும், ஒரு சிலருக்கு நல்லது தெரியும். நாங்க வந்து வீர சாவர்கர் அவருடைய சரித்திரங்களை படிக்கிறோம், கோட்ஸையோட படிக்கிறோம், எல்லாம் தான் படிப்போம். எல்லாமே ஒரு சித்தாந்தம் அப்படி இருக்கும்போது ஒரு சித்தாந்தம் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். சரி, ஓகே. நாங்க இப்ப இருங்க, நான் சப்ஜெக்டே நான் சொல்ல வரதுக்குள்ள நீங்க முந்திரிங்க பாருங்க, பேச விடுங்க.
இப்படிதான் எங்களை பேச விடாம. பொய்யா சொன்னா எப்படி சார்? சார் அதாவது உண்மையா சொன்னா கேட்கலாம் சார். ஜனங்க சொல்றதெல்லாம் நீங்க நான் பொய்யா சொல்றா இல்லையானே 400 சீட்டு முடிவு பண்ண போகுது. இதை ஜனங்க கேட்கறாங்க, நீங்க கேட்டுதான். அதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கி இருக்கு, பாப்போம். இப்ப அடுத்து நாங்க வந்து இப்ப தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுமார் 300 இடங்களை நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுல பூரா எங்க கோயில்களை பூரா இடிச்சு தான் கட்டியிருக்கிறதாக நாங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து இந்தியா முழுவதும் எங்களுடைய பாரம்பரிய கோயில்கள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் சேர்ந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஒரு எப்படி உங்களால தான் இருக்க போகிறாங்க அஜெண்டாவை. ஆமாம், எங்களால் தான் இருப்பாங்க, நாங்கள் தானே பெரும்பான்மையாக இருக்கோம். அந்த அஜெண்டாவை பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஆட்சிக்கு நாங்கள் வந்த உடனே இம்மீடியட்டாக திரும்ப வருவீங்களா? அப்படி 2045 வரைக்கும் நாங்கள் தான் எழுதி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அன்கான்சியஸில் இருக்குது காங்கிரஸ். ஏற்கனவே இந்தியா கூட்டில் இன்னும் ஒன்று போயிடுச்சு, டி ஒன்று போயிடுச்சு, ஏ ஒன்று போயிடுச்சு, எதுவுமே இப்போ இல்லை. அதனால இந்த கிட்டத்தட்ட 300 இடங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நாங்கள் திருப்பி நீதிமன்றம். எப்படி ஜெயிப்பீங்க சார்? நீதிமன்றத்தில் எப்படி நீங்கள் வெற்றி அடைவீங்க? மக்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. மக்கள் முழுக்க முழுக்க எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. பிரதமர் தான் மோடி. நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பாருங்கள், கிட்டத்தட்ட 5% இருந்தது ஓட் பேங்க். இல்ல நல்ல என்டர்டைன்மெண்டா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல அத பொறுத்தளவு இங்க இருங்க, அண்ணாமலை பாதயாத்திரை ஆரம்பிச்சது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா போயிட்டு இருக்கு. தினம் தினம் நல்ல புது நகைச்சுவையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அது வேணா சொல்லிட்டு போட்டோம். எல்லாரும் பேசுறதா நகைச்சுவையா இருக்கு, யார் பேசுறது நகைச்சுவையா இல்ல. 2 முக்கியமான செய்தி நிறுவனங்கள் ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து இது சர்வே எடுத்து இப்ப எவ்வளவு தெரியுமாங்க, 28% ஓட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு? எங்க பிஜேபிக்கு 28% வந்திருக்கு. அண்ணாமலைங்கிற ஒரே ஒரு ஒற்றை நபரால் இந்த புரட்சி யாரால பண்ண முடியும்? 20,000 புக்கு படிச்சிருக்காருன்னா எவ்வளவு மூளை முடுக்கலாம் யோசிச்சு. நீ 28% ஓட்டு வச்சிருக்கேன்னு சொல்ற பிஜேபி வந்து எதுக்கு கூட்டணிக்காண்டி அலையறீங்க? நாங்க அலையல வந்து அதிமுக திட்டுனீங்க, 28% நாங்க ஓட்டு வாங்குனது திட்டுனீங்க. இப்போ வந்து கதவு திறந்து இருக்கு, அதிமுக இப்ப என்ன விடலாம் அப்படிங்கறீங்க. திறந்து வச்சிருந்தோம், இருங்க கொஞ்ச நாள் திறந்து வச்சிருந்தோம், அப்புறம் அவங்க வர மாதிரி தெரியல, மூடிட்டோம். ஆனா 28% வாக்கு வங்கி தமிழகத்துல பிஜேபி வச்சிருக்குங்கிறத 2 மிகப்பெரிய ஊடகம் இல்ல ஊடகம் சர்வே பண்ணி எடுத்திருக்காங்க. ஒண்ணு பிஜேபி ஆதரவு ஊடகம்னா எல்லாம் யார் பிஜேபி? நாங்க தான் ஊடகத்தை எங்க தலைவர்லாம் பார்க்க மாட்டாங்க அதிகமா. அண்ணாமலை மட்டும்தான் ஊடகத்தை வாழ வைப்பார். அது மட்டும் இல்ல, அந்த மொத்தம் 28% வாக்கு வங்கி வந்துருச்சுன்னா எங்களுக்கு ஏடிஎம்கே தேவையில்லை, டிஎம்கே தேவையில்லை. நீங்க என்ன ஆகுனா வந்து ஏடிஎம்கே மேல தான் சவாரி பண்றீங்க, இன்னொரு கட்சி மேல எங்களை அசிங்கப்படுத்துறீங்கல்ல. நாங்க தனித்து செயல்படுறதுக்கு கூட நாங்க ரெடியா இருக்கோம். அதனால முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஓட் பேங்க அண்ணாமலை இந்த எலெக்ஷன்ல விதைச்சு அறுவடைக்கு காத்திருக்கு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு 28 சீட்ல இருந்து 38 சீட்டு வரைக்கும் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு இவிஎம் இருக்கு. அது எங்களுக்கு அதை நம்பிதான் இருக்கிறீங்க. ஆமா, அதானே ஈஸியா இருக்கு எங்களுக்கு ஓட்டு. ஏங்க நீங்க பொதுவாக பாருங்க, அதை வாங்கி அதை மடிச்சு அதை போட்டு எவ்வளவு மரங்கள் வெட்டப்படுது, எவ்வளவு இந்த கால சூழலின் மாற்றங்கள் இதனால உருவாகுது. இது இயற்கையை வந்து அழிக்கிற செயல் இல்லையா? இந்தியா முழுவதும் எத்தனை ஆயிரம் மரங்களை வெட்ட வேண்டியிருக்கும் ஒரு காகிதத்தை நீங்க மடிச்சு போடுறதுனால. மேலை நாடுகளில் பண்றாங்கிறதுக்காக நாங்கள் பண்ண முடியாது. இது விவசாய பூமி. அதனால நாங்கள் அந்த இவிஎம் மிஷின்னா எங்களுக்கு ஒரு செகண்ட்ல வேலை முடிஞ்சிடும். அழகா நாங்கள் உங்களுக்கு ரிசல்ட் சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும், பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக, ஒரு பாதுகாப்புக்காக தான் இதை வச்சிருக்கோம். இந்த பேப்பர் வழியெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இனிமேல் இவிஎம் தான். இவிஎம் எங்களை வந்து காப்பாற்றும் நாங்கள் நம்புகிறோம். தேர்தல் பத்திரமுறை உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து சவுக்கால் அடிச்ச மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. நீங்களே இப்போ கொண்டு வந்தீங்க ஒரு சட்டத்தை. இப்போ அந்த சட்டத்தில் நீங்களே மாட்டிக்கிறீங்க. இது எப்படி? என்ன நாங்கள் மாட்டிக்கிட்டோம்? 2018 நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வர்றீங்க. என்ன சட்டம்? தேர்தல் பத்திரமுறைன்னு. சரி, அதிலே கிட்டத்தட்ட நீங்களே ஒரு எலக்ட்ரால் பாண்ட் மூலியமா பல அமௌண்ட் உள்ள வருது, பல ஆயிரம் கோடி உள்ள வருது. இது இப்போ வந்து உச்சநீதிமன்றம் எதிர்த்து இருக்கு. இதை வந்து உடனடியாக பின்வாங்கன்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இதில் எத்தனை ஆயிரம் கோடி நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க அப்போ. இதில் எப்படி ஊழலாக வரும்? இங்கே பாருங்க, எல்லாருடைய சம்மதத்தோட உருவாக்கப்பட்ட சட்டம் அது. ஏன்னா ஒரு கட்சி யார் சம்மதம்? நீங்களே கொண்டு வந்தீங்க. காங்கிரஸ் இருக்கும்போது அதை பிளான் பண்ணாங்க, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அது ஏற்கனவே அந்த திட்டம் இருந்த திட்டத்தை தான் நாங்கள் வந்து அவங்க தான் பிள்ளையார் சொல்லி போட்டவங்க. நாங்கள் வந்து அதை உபயோகத்துக்கு கொண்டு வந்தோம். எப்படி அப்படின்னா, ஒரு கட்சி வந்து ஊழல் செய்யாமல் ஒரு கட்சி வந்து நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு காங்கிரஸினுடைய நிலைப்பாட்டை மாற்றி எங்கள் மோடிஜி என்ன பண்ணார்னா, ஒரு கட்சி வளர்ச்சிக்கு நிதி தேவை இருக்குது, விருப்பப்பட்டவங்க, விருப்பப்பட்ட நிறுவனங்கள், விருப்பப்பட்ட பொதுமக்கள் யார் வேணாலும் நிதி அளிக்கலாங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் கொண்டு வந்த அந்த விஷயத்தை வேண்டுமென்றே இதை பெருசாக்கி இது வந்து இப்போ என்ன அவங்க வந்து இப்போ அது அந்த மாதிரி முறை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், நாங்கள் ஏற்றுக்கிறோமே, நாங்கள் ஏற்றுக்க வேணாம்னு சொல்ல. இதில் ஊழல் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு தொழிலதிபர் கட்சி நிதிக்காக கொடுக்குறாரு,
ஒரு பொதுமக்கள் கட்சி நிதிக்காக கொடுக்கக்கூடிய பணம் அது ப்ராப்பரா இல்ல ஒரு தொழிலதிபர் வந்து 10,000 கோடி வந்து ஒரு கட்சிக்காக கொடுக்குறாருன்னா அவர் ஆதாயம் எல்லாமே கொடுப்பாரு. ஆதாயம் அடைஞ்சிருக்கிறாரு. தொழிலிருந்து லாபத்துல அவர் கட்சிக்காக கொடுக்குறாரு. ஒரு கட்சினா எல்லா காங்கிரஸுக்கும் அப்படிதான் இருக்கும், திமுக இல்ல, திமுக மட்டும் என்ன அவங்களாம் உழைச்சி சம்பாரிச்சு வாங்கி வச்சுக்கிறாங்களா காசு? அந்த மாதிரி தாங்க ஒரு நிறுவனங்கள் இருக்கும். அரசியல்ல இதெல்லாம் சாத்தியமான ஒரு விஷயம் தான். ஒரு தொழில் நிறுவனங்கள் இருக்கட்டும், பொதுமக்கள் யார் ₹1 இருந்தாலும் கட்சி நிதின்னு கொடுக்குறாங்க. கட்சி நிதி கொடுக்கறதுக்காக எல்லாருக்காகவே ஏற்படுத்தப்பட்டதுதான். எல்லாருமே அதை பயன்படுத்திருக்காங்க. பிஜேபி மட்டும் ஊழல் பண்ணிடுச்சுன்னு சொல்லாதீங்க. நாங்களாம் ஊழல்ங்கிற வார்த்தையை நாங்க கேட்க மாட்டோம். அதனால எங்க நீங்க தானே பண்றீங்க, அதனால நீங்க அது கேட்க மாட்டீங்க. இல்ல நான் சொல்றேன், அதனால கட்சி வளர்ச்சிக்காக தேவை இருக்கு. ஒரு மாநிலங்களையும் நாங்கள் தேர்தல் நடத்த வேண்டியிருக்கு, உள்கட்சி தேர்தல் நடத்த வேண்டியிருக்கு, கட்சி வளர்ச்சி பணிகள் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு கட்சிக்கு நிதி தேவை இருக்கு. நாங்கள் ஒரு ஆளுங்கட்சி ஒரு 10 வருஷமா இருக்கிறதுனால எங்களுக்கு கூடுதல் நிதி வந்திருக்குமே ஒழிய இதை வந்து ஊழல் என்று சொல்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஜனநாயக முறைப்படி பார்லிமெண்ட்ல சட்டம் நிறைவேற்றி அதன் மூலமா வந்த சட்டம் தான் இது. இதை வந்து இன்னைக்கு நீதிமன்றம் வேணான்னு சொல்றது நாங்கள் ஒத்துக்கிறோம். இல்லை அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஃபைட் பண்ணவே இல்லை. சரி பரவாயில்ல, ஒரு சட்டம் வந்திருக்கு, அது தவறுன்னு நீதிமன்றம் சுட்டி காட்டுறது வந்து அது ஒன்றும் குற்றம் இல்லையே. நம்மளே ஒரு தப்பு பண்றோம், ஒருத்தன் சொல்லும் போது ஏற்றுக்கு தானே வேணும். அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க இது தப்பு தான்? தப்புன்னு அவங்க சொல்றாங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இல்ல நீங்க என்ன, நாங்க தப்புன்னு சொல்லல, நாங்க கொண்டு வந்தது சரிதான். ஆனா பிற்காலங்களில் கட்சி இது வந்து நீங்க நினைக்கிறீங்க பிஜேபிக்கு தான் அது பின்னடைவு, இல்லவே இல்லை. மற்ற கட்சிகள் தான் அது பின்னடைவு. ஏன்னா இனிமேல் அவங்க வந்து இந்த மாதிரி வசூல் பண்ண மொத்த கொண்டே நீங்களே வாங்கிட்டீங்களே, மற்ற கட்சி பின்னடைவு. ஆளுங்கட்சியா இருக்கும்போது இருக்குது. இப்போ நீங்க ஏடிஎம்கேன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அது ஆளுங்கட்சி. அது இன்னொரு 3 ஆண்டு காலத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு தான் அந்த நிதி அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா ஆளுங்கட்சியை தான் வந்து முதல்ல சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நாங்கள் 10 ஆண்டுகள் நாங்கள் வந்து இந்த தேசத்தை ஆள்றோம். அப்போ எங்களுக்கு பணம் வரத்தானே செய்யும். எங்கள் மோடிஜின் மேலே ஆட்சியினுடைய நம்பிக்கை ஏற்பட்டு எங்களுடைய இப்போ உள்துறை அமைச்சருடைய நடைமுறையெல்லாம் அருமையாக இருக்குது, அந்த தேசத்துக்காக அவங்க உழைக்கிறாங்கிறத பார்த்து மக்கள் கொடுக்குற அந்த பணத்தை நாங்கள் மக்களுக்கு தான் செலவு பண்ணுறோம். எங்கள் மோடிஜி எடுத்துட்டு போறாரா? இல்லை எங்கள் மோடிஜி ஊழல் பண்ணாருன்னு சொல்லுங்க, எங்க அமித்ஷாஜி ஊழல் பண்ணான்னு சொல்லுங்க. மோடிஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு அண்ணாமலை ஊழல், எங்க அண்ணாமலை 2 கோடிக்கு மேல ஒரு Dress மட்டும் போறாரா? எங்க அண்ணாமலை ஊழல் பண்ணான்னு சொல்லுங்க. சார் இல்ல நான் சொல்றேன், வாடகை பிரதமர் மோடி அவர்கள் நான் டீ கடையில வேலை பார்த்தேன்னு சொன்னவர் இன்னைக்கு 2 கோடி ரூபாய்க்கு ட்ரெஸ் போறாரு. அது தெரியாது. 2 கோடி ரூபாய்க்கு ஜூடோ யாத்திரை ஒன்று போனாங்க, 24 லட்சம் ரூபாய்க்கு டிஷர்ட் போடுறாரு. அவருக்கு எங்கேருந்து வந்து காசு? சரி மோடிஜி பிரதமராக இருக்காரு, 2 கோடி போறாருன்னு கூட வச்சுப்போம். அப்போ அவருக்கு 24 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் போறதுக்கு அவருக்கு எது காசு? டிஷர்ட் 24 லட்சம் வரும். ஆமா பாருங்க, போட்டிருந்தாங்க பாருங்க, ஜூடோ யாத்திரையில டிஷர்ட் 24 லட்சம் ரூபாய் வந்துருச்சு டிஷர்ட். அது மட்டும் எப்படி முடியும் சாத்தியம்? அப்ப அவர் போட்டிருந்தா சரி. நீங்க மக்கள் வரி பணத்துல செலவு பண்றீங்க. எந்த மக்கள் மத்தியில போட்டாங்க? அது ஒரு மதிப்பு எவ்வளவு தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல எங்களுடைய இவர் இருக்காரு யோகி ஆதித்யநாத், ஜஸ்ட் பர் மந்த் 350 ஒன்லி தெரியுமா? ஒரு மாசத்துக்கு அவர் 350 ரூபாய் வாழ்க்கையை முடிச்சார். அது காவியோட போறாரு. ஆமா, அப்ப அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவர் ஒரு கோட்டு போட்டு ஏங்க உலக நாடுகள்லாம் போறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கோமணம் கட்டியா போக முடியும். அப்படித்தாங்க போய் ஆகணும். ஒரு தலைவர் ஒரு உளபரிய பரந்த தேசத்தினுடைய தலைவர் வந்து மற்ற நாடுகளுக்கு போகும்போது இப்படிதான் போட்டு வேட்டி மடிச்சு கட்டலாம் போக முடியாது. இது வந்து உலக வழக்கம். இல்ல சார், இதுக்கு முன்னாடி பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தாரு, அவர் இந்த அளவுக்கு எல்லாம் அவர் ஜிப்பா போட்டிருந்தாரு. அவர் வந்து பல நாட்டுக்கு அவர் கோட்லாம் போட்டிருந்தாரு. அப்ப விமர்சிக்கப்பட ஏழை தாயின் மகன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 கோடிக்கு ட்ரெஸ் மட்டும் போறது எப்படி ஏத்துக்கறீங்க? ஒன்னு சொல்லுங்க, எங்க ட்ரெஸ்ங்கிறது வந்து அவன் வந்து வடிவமைச்சு ஆடை வடிவமைப்பாளர் தனியா இருப்பாங்க, அவங்க போட்டு அது வந்து 1 கோடி 2 கோடிலாம் சும்மா மிகைப்படுத்தி சொல்லாதீங்க. 1500 கூட தான் கோட் இருக்கு. மோடி போடுற கோட்டு மாதிரியே வாங்க சரணா சொல்ல வாங்கி தரேன் 3500 ரூபா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதை விட இன்னும் சூப்பரா, அதை போய் நீங்க முத்தனை கோடி நீ சும்மாலாம் சொல்லி மிகைப்படுத்தலாம் உடன்பாடே இல்லை. ஒன்று. ரெண்டாவது அவரே அது விரும்ப மாட்டார். இல்ல சும்மா எப்படி சொல்ல முடியும்? மோடிஜி அது விரும்ப மாட்டார். அந்த மாதிரி சும்மா தான் சொல்றாங்க. அதான் நான் சொல்றேன், மோடிஜி வந்து ஏழைத்தாயின் மகனுங்கிறீங்க. எப்படி சும்மா விவசாயின்னு சொல்லி கட்டமைக்கலாம் அந்த மாதிரி சும்மா சொல்றதுதான். ஆனா அவர் உண்மையிலேயே ஏழைத்தாயின் மகன் தான். அவர் பேர்ல ஒரு சொத்து கிடையாது, அவருக்குன்னு எந்த வங்கி கணக்கும் கிடையாது. அவர் வந்து மக்களுக்காக வாழ்றவர். இங்க எப்படி காமராஜர் வாழ்ந்தாரோ அதே மாதிரி மோடிஜி வாழ்றாரு. என்ன அவர் உலக தலைவரா போயிட்டு காமராஜர் போயிடாதீங்க சார். இல்ல அவர் எப்படி ஏழைகளின் பங்காளனா வாழ்ந்தாரோ அதே மாதிரி மோடிஜி வாழ்றாரு. நீங்க அவரை போய் அந்த கோட்டு போடாதீங்க. இப்ப உங்க முதலமைச்சர் கார்ல போற எத்தனை கோடி கார்ல போறாரு சொல்லுங்களேன் பார்ப்போம். அம்பாசிடர் கார்ல போறாரு, போக சொல்லுங்க அம்பாசிடர் கார்ல. அப்ப இங்க பண்ணா சரின்றீங்க. ஒரு உலகளாவிய ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க ட்ரெஸ் போட்டு போனா அது வந்து குற்றம் சுமத்துறீங்களே எப்படி? இதெல்லாம் வந்து திட்டமிட்டு அவங்க என்ன வேணாலும் பழி சொல்லுங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க. மக்கள் இங்கே பிஜேபி தேவைன்னு நினைக்கிறாங்க. இந்தியா முழுவதும் ஒரே தேசம் கட்டமைக்க நினைக்கிறாங்க. ஒரே பாரத் ஒரே நேஷன் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரே சிவில் கோடு, ஒரே ரேஷன், ஒரே கலர், அந்த மாதிரி கட்டமைக்கிறாங்க. அதனால் அதை நோக்கி போகிறாங்க. அதனால் 400 சீட்டு வரும். ஏன் சொல்கிறாருன்னா மக்களுடைய மனநிலை புரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் பீரை ஃபுல்லாக சர்வே எடுத்து எல்லாமே மோடிஜி கொடுத்தாச்சு. அதனால் யார் கூட்டணிக்கு வர்றாங்க யார் கூட்டணிக்கு வரலைங்கிறத பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. நாங்கள் தெளிவாக இருக்கோம்.
இன்னும் ஒரு 2 மாதம் தானே. அப்போ தனித்து போட்டின்னு அறிவிக்கலாமே, ஏன் கூட்டணிக்காக வெயிட் பண்ணுறீங்க? இல்லை, நாங்கள் என்ன அப்படி அறிவிச்சிருக்கலாம், அண்ணாமலை அப்படி யோசிச்சிருக்கலாம். ஆனால் என்னென்னா இப்போ ஏற்கனவே இருக்க ஏசி சண்முகம், அவர் ஜி.கே. வாசன், இந்த மாதிரி கட்சிங்கெல்லாம் எடப்பாடி நாங்கள் வந்து வேணாம்னு சொல்லிட்டோம். சின்ன சின்ன கட்சியெல்லாம் வளர்த்து பெருங்கட்சி ஆக்கிடணும் அப்படின்னு இந்த திராவிட அரசியலை வந்து ஒழிக்கிறதுக்காக இவங்க நாங்கள் வளர்க்குறதுக்காக கூட்டணி. மற்றபடி இவங்களுடைய ஓட் பேங்கிங்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் எங்கள் ஓட் பேங்கில் தான் அவங்க ஜெயிக்க போகிறாங்க. தேமுதிக இருக்கட்டும், பாராளுமன்ற மக்கள் கட்சியாக இருக்கட்டும், ஜி.கே. வாசன்லாம் எங்கே இருக்குது? கட்சின்னு ஒன்று இருக்கா? ஒரே ஒரு ஆஃபீஸ் மட்டும் வச்சிருக்கிற, அவ்வளோதான். அவரை வச்சு தான் பேரை பேசிட்டீங்களே நீங்கள். இருந்தாலும் என்ன பண்ணுறது, எங்களுக்கு ஒரு ஆள் வேணும்ல. வீர சாவர்கர் மாதிரி ஒருத்தர் நாங்கள் வச்சிருக்கோம் இங்கே. அதனால நாங்கள் வச்சுருக்கோம். அவர் வந்து புல்புல் தாராள போனார். உங்களுக்கு தெரியுமா? அந்த ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தீங்க நீங்கள். இந்த உலகத்திலே யாருமே செய்யாத சாதனை செஞ்சவர் வீர சாவர்கர். அந்த ஜெயிலிருந்து புல்புல் தாரா பறவை வர வச்சு பறந்து போயிருக்கார். முருகர் பண்ண சாதனையை பண்ணியிருக்கார். நம்மளுடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். விட்டா வீர சாவர்கருக்கு வந்து கோயிலை கட்டுவீங்க, அடுத்த கோயில் ஏன் தாராளமாக கட்டுவோம். எங்கள் தேசத்துக்காக வாழ்ந்தவர், இந்த தேசத்துக்காக சிறை சென்று எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். எப்படி சார் இப்படி, அதாவது கூச்சமெல்லாம் போய் சொல்கிறீங்க? இல்லை நம்புற மாதிரியா இருக்குது. இல்லை, நானுமே நம்பலை தான். அப்புறம் நிறைய அவர் 20,000 புத்தகம் படிக்கும்போது நான் 2 புத்தகம் படிக்க மாட்டேனா? படித்தேன், நம்புற மாதிரி போட்டு. அவர் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இல்லை படித்த புத்தகம் வச்சுருக்காங்க. புல்புல் தாரா படமே போட்டு அவர் மேலே ஏறி போனதெல்லாம் இருக்குது. படம் இருக்குங்க, ஆதாரம் வச்சிருக்கேன். எல்லாம் டிசைனில் இருக்குது. படம் வச்சிருக்காங்க, டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. படித்து பார்த்தா உண்மையிலேயே அது ஒரு அப்படியே ஒரு வேற லெவல், அப்படியே புஷ்டி ஆகுது. அந்த அளவுக்கு தேசத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அந்த அளவான ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் கொண்ட இந்த நாட்டை நீங்கள் கேவலப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதும் எங்களால் ஏற்றுக்க முடியாது. நாங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தேசத்தினுடைய கட்டமைப்பு முக்கியம். அதை நோக்கி நாங்கள் போவோம். இது மக்கள் பார்க்குறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அடுத்த தடவையும் மோடிஜி வரணும்னு. இப்போ அடுத்து 2026 அண்ணாமலை அவர்கள் தான் முதலமைச்சராக வரணும்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. 28% ஓட்டு ஏறி இருக்கு. இப்போ 2026 52% ஓட்டு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. இவிஎம் மிஷின் வந்து நாங்கள் நம்புகிறோம். எழுதி வச்சுக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இவிஎம் இருக்கிற வரைக்கும் ராமர் இவிஎம் இது எங்களை வந்து காப்பாற்று. நடிகர் விஜய் அவர்களை நாங்கள் தான் அரசியலுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. வெற்றி கழகத்தை இப்போ இக்கு போட்டு வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி, என்ன திடீர்னு இக்கு வந்துச்சு, என்ன காரணம்? அதாவது அவர் வந்து ஒரு கிறிஸ்தவராக இருந்திருக்கலாம். என்னைக்கு எங்கள்கிட்ட டெல்லியில் வந்து பேசிட்டாரோ அதுக்கப்புறம் நாங்கள், எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் ராமர் கோயிலுக்கு போகிறதாக சொல்கிறாங்க. அது வந்து தெரியாமல் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அந்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜய் ஒருவேளை ராமர் கோயிலுக்கு அயோத்திக்கு போய் சாமி கும்பிட்டு ஆரம்பிக்க போகிறாங்க. மாநாடுலாம் அடுத்து தான் போட போகிறாங்க. ராமர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டா தான் அவர் வந்து இங்கே ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது அஜெண்டாலாம் ஏற்கனவே போட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து கோயில் திறப்பு விழாக்கு வந்திருக்கணும். வந்தால் இங்கே ஒரு மாதிரியா கான்ட்ரவர்சி ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் அவரை கூப்பிடல. எல்லாமே கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். அவர் ஒருவேளை அந்த கோயிலுக்கு வரதுனாலேயே இப்போ ஜோசப்ங்கிற தூக்கிட்டு அதான் எல்லாமே முடிஞ்சல. ஜோசப் நாங்கள் 2 பாயிண்ட் உங்களுக்கு லாஸ்ட்டு சொன்னேன். ஜோசப்புங்கிறது எடுத்தாரா, நீ வந்து உண்மையான இப்போ நீ கிறிஸ்தவனுக்கு துரோகம் பண்ணுறதுன்னு அர்த்தம். நீ உண்மையிலே கிறிஸ்தவனாக இருந்தால் நீ ஏன் உன் பேரை ஜோசப்னு எடுக்கிற? ஜோசப் விஜய் வரண்டான்னு நில்லு, உனக்கான ஓட்டு போடட்டும். அப்போ நீ அந்த இடத்துல ஜோசப்னுங்கிறத எடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம்? நீ யாருக்கானவன்? அப்போ எங்களுக்கானவன். சரி, ஓகே பண்ணல. கழுத்தில் ஒரு சிலுவை போட்டிருந்தில்ல, அந்த போட்டா எங்கேயாவது இப்போ இருக்கா பார்த்தீங்களா? கழுத்தில் ஒரு சிலுவை போட்டு வருவார் சில நேரங்களில், அதையும் தூக்க சொல்லிட்டோம். அதுக்கடுத்து எல்லாரும் நம்புறதுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்தோம். நெத்தியில் பொட்டு வைக்க சொன்னோம். காய் போட்டு வச்சாரா? காய் போட்டு வச்சாரா? கிட்டத்தட்ட எங்களால் ஆக்கணுமா? இப்போ என்னென்னா ஒரு திஷ்டியாக வந்து நியூமராலஜி பிரகாரம் பார்த்தோம். இதில் வந்து இக்கு போட்டு ஒரு புள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு நாங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க? தானே ஆரம்பத்திலே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, வெற்றி கழகத்து மத்தியில் வந்து எக்கு வரணும். சரி, அப்போ இக்கு வராமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் புஷி ஆனது என்ன பண்ணார்? அவருக்கு தெரியாதா? அவர் படிக்கலையா? ஏன் இத்தனை பேர் முக்கியமானவங்களாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து படித்து அந்த இக்கு ஒன்று வரணும் ஏன் அவங்களுக்கு தெரியலையா? நாங்கள் வச்சங்க இக்கு, நாங்கள் எப்போவுமே அவருக்கு வச்சுருப்போம் இக்கு. அதே மாதிரி நாங்கள் வைக்க சொன்னோம். அப்போ பாருங்க, காப்போட்டு ஒரு புள்ளி வைக்க சொன்னோமா, அதுலேயே அவர் எங்களுக்குள்ளே வந்துட்டார். ஆனால் எங்களுக்கு மிகப்பெரிய பீட்டியமாக செயல்படுவார். பிற்காலங்களில் பார்ப்பீங்க. இப்போ நான் சொல்கிறது வேணால் நீங்கள் பொய்ன்னு நினைக்கலாம். பாஜகக்காரன் பொய் சொல்கிறேன்னு. பாஜகக்காரன் என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டான். அண்ணாமலை போய் கேளுங்க. எங்களை அப்படி அண்ணாமலை வளர்க்கலை. அதனால் இந்த தேசத்திற்கானவர்கள் எங்களுக்கு நிச்சயமாக விஜய் வந்து ஒரு பீட்டியமாக செயல்படுவார். இப்போ சரி, இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, நான் இன்னொரு சொல்கிறேன். ஒரு படி மேலே போய் சொல்கிறேனே, நாங்கள் எங்களுடைய பிடிஎம் எப்படின்னு. விஜய் விவசாயிகள் போராட்டம் நடக்குதா? ஏதாவது குரல் கொடுத்தாரா? கொடுக்கல. ஏன் சொல்லுங்கள் சார், ஏன் கொடுக்கல? பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக போயிருங்க. ஒத்துக்கிறீங்களா? அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்கள, மக்களும் ஒத்துக்குவாங்க. சும்மா நாங்கள் வந்து திராவிட சித்தாந்தத்தோடு வந்தோம், தமிழ் தேசத்து அந்த சீன்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. உங்கள் குடும்பம் அங்கே ஆல்ரெடி இருக்குது. நாங்கள் 3 பஞ்சாயத்து உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே டெல்லி கண்ட்ரோலில் குடும்பம் இருக்குது. அதனால் எங்களுடைய பிடிஎமாக வச்சுருக்கோம். எங்களுக்கு என்ன திராவிட சித்தாந்தத்தை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முடிவு. அதுக்கு நாங்கள் விஜய் இறக்குறோம். விஜய் வந்து இப்போ இதை நான் இன்னொரு படி மேலே சொல்கிறேன். இது வரைக்கும் இல்லாமல்
இப்போ கொஞ்சம் சமீப காலங்களில் அவங்க அப்பா போய் அன்னதானம் கோயிலெலாம் போகிறாரா? ஆமா. எதுக்கு போறாரு? சர்ச்சுக்கு போகணும் தானே. இல்ல பையன் நல்லா வரட்டும், பையன் நல்லா அரசியலுக்கு வந்திருக்காரு, பையன் நல்லா வர்றதுக்கு வேளாங்கண்ணி மாதாவை முட்டி போட்டு நடையா போய் வேளாங்கண்ணி போய் கும்பிடு, மாதாவை கும்பிடு. நீ கிறிஸ்டின் தானே, என் பொண்டாட்டி முதலியார், நீ இப்பதான் தெரியுதா முதலியார்னு? லவ் பண்ணி நீ கல்யாணம் பண்ண முதலியார்னு தெரியலையா? யாரை ஏமாத்துறீங்க? முட்டி போடு, வேளாங்கண்ணி மாலை முட்டி போட்டு கேளுங்க, முட்டி போட்டு மெழுகுவத்தி ஏற்றி என் பிள்ளை நடந்து வேண்டு சிலுவையை சுமந்துட்டு போவோம் பிள்ளைக்காண்டி. அப்போ நீ யாரை ஏமாத்த பாக்குற? இனி ஏன் எங்க இந்து கோயில போய் சோறு போடுற? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்ப இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்குங்க, அவரை எங்களுக்கான. இல்ல ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவரையும் மாட்டி இருக்கலாம் சார். யாரை மாத்திரம் அந்த மாறுற அறிவு உங்களுக்கு இருக்குல்ல சார். இப்ப நீங்க உங்க பேர் ஆண்டனி தானே சார், நீங்க முருகங்களுக்கு வருவீங்களா சார்? இல்ல வருவோம். முருகங்களுக்கு வருவீங்க, உங்களுடைய சித்தாந்தத்தை மாத்துவீங்களா? சர்ச்சுக்கு போகாம இருப்பீங்களா? போவீங்கல்ல. அப்ப அவர் அவர் சித்தாந்தத்தில் இருக்க வேண்டிய ஏன் அவர் சொல்றாரு, நாங்க எங்களுக்கு மதத்தான் முக்கியம் இல்லை, எங்களுக்கு மனிதம் தான் முக்கியம். இதுதானே பெரியார் சொன்னாரு, மதம் முக்கியம் இல்லை, மனிதம் முக்கியம்னு. அதை என்ன இப்போ நீங்கள் சொல்கிறீங்க? ஏன் இத்தனை வருஷம் சொல்லாமல் இருந்தீங்க? இப்போ அந்த கோயிலில் போய் வழிபாடு என்ன, அந்த பூரண கும்ப மரியாதை என்ன, அந்த கோயிலில் முதல் தரிசனம் என்ன, அந்த பிராமணர்கள்ட்ட விழுந்து கும்புறது என்ன, இது எங்கே போகுது? முழுக்க பிஜேபியினுடைய சங்கியாக விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், செயல்படுவார். அப்படி அவர் எங்களுக்கு செயல்படவில்லை. விஜய் பார்த்துட்டு இருக்கான் சார், போராட்டத்தில் பப்ளிக்காக பண்ணிட போகிறாங்க. சரி ரைட்டு, அதான் நான் பயந்துட்டேன், கேளுங்க. அதனால முழுக்க விஜய் பிஜேபி ஆதரவாளர். இன்னும் சொல்லப்போனால் அவரும் முழு சங்கியாக 2026 மாறும்பொழுது உங்களுக்கு புரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி ஆண்டன், நன்றி.